வணக்கம் சார். வணக்கம் சைமன். சார், தமிழ்நாடு அரசியல் வந்து எப்படி சார் போயிட்டுருக்கு? குதிரை பேரம், யானை பேரம், ஒட்டக பேரம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எங்கே பார்த்தாலும் இவங்க மேலே சொல்கிறதும் இவங்க மேலே சொல்கிறதும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. ஒரு குதிரை பேரம் நடந்தது உண்மைன்னு தெரியுது. அதை நடத்தியவர் செந்தில் பாலாஜின்னு இப்போ குற்றம் சாட்டியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் போலீஸ் சம்மன் கொடுத்துருக்காங்க, ஆஜராக வேண்டியதுன்னு. முந்தா நாள்வா திருவள்ளிக்கணி போலீஸ் ஸ்டேஷனில் 10:30 மணிக்கு ஆஜராக வேண்டியது, ஆஜராகலை. இன்னும் அவருக்கு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. லுக் அவுட் நோட்டீஸ் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். ஒரு அசிங்கம். நீங்கள் ஏர்போர்ட்டுன்னு கிடையாது, ட்ரெயினில் போக முடியாது. ஏன்னா சாலை மார்க்கமாக கூட இன்னொரு நாட்டுக்கு போகலாம், நேபாள் போகலாம், பங்களாதேஷ் போகலாம், பாகிஸ்தான் போகலாம், எங்கேயும் நீங்கள் போக முடியாது. அப்படின்போது நீங்கள் ஒரு பிரபலம். ரெண்டாவது நீங்கள் ஒரு விஐபி. உங்கள் மேலே குற்றச்சாட்டு இல்லை. பொதுவாக இப்போ திமுக சொல்கிறாங்க, நாங்கள் குதிரை பேரமே பேசலை, நாங்கள் ஊழலே பண்ணல, நாங்கள் எதுவே பண்ணல அப்படின்போது அது ஏன் பயப்படுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னு நீங்கள் அதிக அனிதா ராதாகிருஷ்ணன் கைதுக்கு பிறகு அதை சொல்கிறாரு. அவர் சிஎம் விஜயை அவதூறாக ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசியதாக அவர் மீதான வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதை தாண்டி ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சொல்கிறார், எல்லாம் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்றாங்க. நாங்கள் ஏன்னா அப்படி சொல்லிட முடியாது. நீங்கள் ஒரு பெரிய கட்சி திமுக, அது மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா அது சார்ந்தவர்கள் மீது நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு போதிய ஆதாரம் இருக்கணும். இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ போதிய ஆதாரம் இருக்கிறத வச்சு தான் இப்போ ஒரு செந்தில் பாலாஜி இன்னும் ஆஜராக இருக்க அவர் பிடிக்கவே முடியல அப்படின்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ நடந்துக்கு கிட்டத்தட்ட தாவேகா தரப்பில் 180 கோடி வரைக்கும் பேர பேசியிருக்காங்க. என்னன்னா 50 நாள் தான் ஆச்சு. விஜய் உட்காந்துட்டாரு இந்த சேர்ல, உட்கார விடக்கூடாது. அது இவங்க பண்றது ஒரு இதுவான விஷயமே கிடையாது. நீங்க ஆளட்டமே, இருக்கட்டுமே. இப்போ 5 வருஷம் ஆளட்டங்க. இப்போ எப்பவுமே மக்கள் என்ன, திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக, அப்படித்தானே இது பண்றாங்க. சரி, தாவேக ஆளட்டும், அடுத்த முறை திமுக வந்தாலும் தான் வருவோம். இப்போ இவங்க சரி பண்ணலைங்க, சரியா பண்ணல, மக்கள் வெறுப்பாயிட்டாங்க, நாம வருவோம் அப்படின்னு. ஏன் அதுக்குள்ளேயே இவ்வளோ கோபம், இவ்வளோ இது? நம்ம நியாயப்படி பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் இந்த அளவுக்கு கோபம் ஆகணும். ஏறக்குறைய அதிமுக பாதி வழிச்சு கொண்டு வந்துட்டாங்க. இங்க அவரே சைலண்டா ரைட் நடக்கிறது இப்படிதான் நீங்க பார்க்கணும். நீங்க எடுத்தவொடனே 50 நாளுக்குள்ளே 50 நாள் இல்ல, கிட்டத்தட்ட 15 நாள்ல இருந்து கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கல்யாண வீடா போய் பயங்கரமா பேசுறது. இது என்னன்னா, அது விஜய்ன்ற ஒரு நபர் உள்ள உட்காந்து சிஎம் நாற்காலியில் உட்காந்து எங்களால பொறுக்க முடியலங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன சைமன், இது நீங்க அப்போ ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் செய்தித்தாள்கள் மட்டும்தான் செய்தி, வானொலி மட்டும்தான் செய்தின்னு இருந்த சமயத்துல மக்களை நீங்க ஏமாத்திடலாம். இன்னைக்கு எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் வச்சுக்கிறாங்க, எல்லாரும் அரசியல் பேசுறாங்க, எல்லாரும் விஞ்ஞானம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ யாரையும் ஏமாற்றவே முடியாது. எல்லாம் ஆக்டிவா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இப்படி திரும்ப இதை பண்ண என்ன ஆயிடும்னா, இது விஜய்க்கு ஃபேவராக மாறும் என்பதால மாற்றுக்கிறது கிடையாது. இதுதான் நீங்க சொன்ன மாதிரி தமிழக அரசியல் களத்துக்குள்ள இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. சார், எனக்கு அவங்க அந்த குதிரை பேரம் நடத்தினாங்க அப்படின்ற விஷயத்துல எனக்கு லாஜிக்கலா 2-3 கொஸ்டின் அதுல இடிச்சது சார். சபாநாயகருக்கு எதிராக நீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. எதுக்கு சபாநாயகருக்கு எதிராக அப்படின்னு தெரியல. அப்புறம் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் அப்படின்னா குறைஞ்சது இவங்கள்ட்ட 120 to 130 ஓட்டு வேணும் அந்த ஆட்சியை கவிழ்க்கணும்னாவே. ஆனால் இவங்க பேசுகிற அந்த 4-5 எம்எல்ஏக்களை வச்சு என்ன சார் பண்ண போகிறாங்க? 180 கோடி அப்படின் போது 4-5 எம்எல்ஏக்களை தாண்டி ஒரு பெரிய எதுவும் நடந்திருக்குன்னு தாவேகா தரப்புல சொல்றேன். 25-30 பேர்ட்டையுமே பேசி யாரால ஒரே ஒரு விஷயம், ஒரு லாஜிக்கான ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ அவங்க தரப்புல இருந்து இவங்கெல்லாம் யார் இப்போ 107 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ரொம்ப சாமானியர்கள் அவர்கள், பெரும்பான்மையானவர்கள். ஒரு சில பேரை தவிர சலூன் கடை வச்சுங்கிற ஒருத்தர், ஒரு ஆட்டோ ஓட்டுநர், நான் ஏதோ சொல்லலை, ஒரு விளிம்பு நிலை மக்கள், ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த 8 பேர் இருக்காங்க. இப்படி ரொம்ப ஒரு சாதாரண நிலையிலிருந்து அவங்க முதல் முறையாக அரசியல் களத்துக்குள்ள வராங்க. அதிகபட்சமா அவங்க ஒரு தொகுதிக்கு இந்த தேர்தலுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதிகபட்சமா பாருங்க, கோடிகளில் செலவு பண்ணியிருக்காங்க 2 கட்சியிலையும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, 80 லட்சம் 90 லட்சம் கோடி ரூபாயில செலவு பண்ணியிருக்காங்க. அதனால தான் அடுத்த தேர்தல் வந்தா நம்மளால நிக்கிறதுக்கு ஆள், அதிமுகலாம் நிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இங்கேயே பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க அடுத்த தேர்தல் இந்த ஆட்சியை கவுத்துட்டு நீங்க மறுபடியும் தேர்தல் 6 மாசத்துல வச்சா அது தாவேக மெஜாரிட்டியா கூட வந்தாலும் வரும்.
அது அவங்களுக்கு தான் ஃபேவராக மாறும். இது நம்ம ஒன்றும் அவங்களுக்கு ஆதரவாவோ இல்லது வந்து நம்ம ஒன்றும் தாவேக்க அவனுடைய பிஆர்ஓவோ இதை பேசல வந்து. இதுதான் கலை யதார்த்தம். அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு பெரிய பேரம் நடத்தியிருக்காங்க. அதற்கான ஆதாரம் கையில இருக்கவே தான். நீங்க அதிகாரத்தை தாண்டி ஆதாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நீங்க டிஎம்கே ஏடிஎம்கே நீங்க லேஸ்ல அதெல்லாம் எடை போட்ட முடியாது. அவங்களாம் அரசியல்லே ஊர்னவங்க. அது வரிவேல் சொல்ற மாதிரி இது ரத்த பூமின்ற மாதிரி அதுலயே ஊர்னவங்க அவங்க வந்து. நீங்க அவ்வளவு சீக்கிரம் அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணவே முடியாது. அதனால ஏதோ ஒரு பெரிய ஆதாரம் ஒன்று சிக்கி இருக்குது. அது என்ன அப்படின்றது வந்து தவேகா தரப்புல இருந்து இன்னும் அவங்க வெளியிடல. அதனாலதான் இவங்க தெரிச்சு போறாங்க. அதனாலதான் கொந்தளிக்கிறாங்க. அதனாலதான் கோவப்பட்டு பேசுறாங்க. அதனாலதான் அப்படி மொத்தமா அப்படி தள்ளிட்டு வந்து பணத்துக்காக நீங்க பணத்துக்கு மயங்காதவங்க யாருங்க சைமன் வந்து. அதுவும் வந்து லட்சங்களே பார்க்காத நபர்கள் நான் தவறா சொல்ல பொதுவாகவே மனித இயல்பு தான். அப்படின் போது புடியா 50 கோடினா 50 கோடி எவ்வளவு பெரிய காசு வந்து அப்படின் போது அது நடக்காத சாமி. எங்க கிட்ட நீங்களுக்கு நாங்க எங்களை பார்த்து எங்க முகத்தை பார்த்து வாக்களிக்கல. விஜயன்ற எங்க தலைவர் அந்த ஒற்றை முகத்தை பார்த்து தான் எல்லாரும் வாக்களிச்சிருக்காங்க. அவங்க தலைமைக்கு நாங்க கட்டுப்படுறோம். இதுதான் ஒரு கட்சிக்கான மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பு. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஸ்ட்ராங்காவே இருக்கிறாங்க. சார், எனக்கு வந்து இந்த ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ வந்து பேசினது எப்படி தோணுச்சுன்னா, அவர் மேலே வந்து ஆல்ரெடி அலிகேஷன்ஸ் இருக்குது. அவர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அவர் வந்து தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்களே 15 நாளாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை. ஒரு பொண்ணே என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் அவர் மேலே எந்த கேஸுமே பதியலை. அப்படி இருக்கும்போது அவர் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாரோ? இல்லை, இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல வந்து. இதெல்லாம் நிறைய நடக்கும் அரசியல் வந்து. அவர் மேலே என்ன அலிகேஷன் இருக்குது, என்ன குற்றச்சாட்டு இருக்குது, 2 பேரும் மாறி மாறி இது பண்ணிது. இதனுடைய இது என்னன்னா தெரியல எனக்கு. அது முழுசாக எனக்கு தெரியல வந்து. அதை தாண்டி ஒருத்தர் ஒரு இது சொல்லும்போது எதிர்கருத்து அதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க வந்து. நீங்கள் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு தப்பு தான். 30 நான் நியாயப்படுத்தலை. 30 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி தப்பு பண்ணீங்க அப்படின்னு. ஆனால் மக்கள் மத்தியில் அது எடுபடாதுன்ற ஒரு விஷயம் தான் வந்து. நீங்க ஒரே ஒரு விஷயம் 50 நாளுக்குள்ளேயே வந்து இந்த அளவுக்கு நீங்க பொறுத்துக்க முடியல அப்படின்னா ஏங்க இருக்கட்டுங்கல்ல, ஒரு 6 மாசம் தான் இருக்கட்டும். ஏன்னா எல்லாரும் சொல்றது தான் 6 மாசம் ஆண்டு தான் பார்க்கட்டுமே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே டைம் கொடுங்க அப்படின்னு தான் சொன்னார். அவர் போயஸ் கார்டன் வாசல்ல வச்சு டைம் கொடுங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்படி டைம் கொடுத்து தான் பாருங்களேன். ஏன் உங்களுக்கு அவ்வளவு அவசரம்? ஏன் அவ்வளவு கொந்தளிப்பு? நீங்க ஆட விட்டு பாருங்க சொல்லுவாங்க இல்லைங்களா, விளையாட விட்டு பாப்பண்டா அப்படின்ற மாதிரி விளையாட விட்டு பாருங்களேன். அதுதான் எதிர்கட்சிக்கான ஒரு இது. ஏன்னா மிஸ்டேக் பண்ணாம யாராலும் விளையாடவே முடியாது. எங்கேயாவது ஒரு மிஸ்டேக் நடக்கும், அது மேஜரோ மைனரோ, அப்போ நீங்க அரசியல் பண்ணுங்க. ஆனால் அந்த கோபம் தான் வந்து நம்மளால உட்கார முடியல, அவங்களாவது உட்கார்ந்து இருக்கணும், எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து உட்காந்துட்டாரு என்ற கோபம் தான். நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரியல வந்து. சார், ஆரம்பத்துல இருந்தே மினிஸ்டர்ஸ் மேல டார்கெட் பண்றாங்களோன்ற ஒரு ஃபீலிங். ஏன்னா சரத் அவர்களுடைய 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய எதிர்ப்புகள் வந்தது. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ அந்த மாதிரி நிறைய பேர்களுக்கு வந்து எதிர்ப்புகள் வந்தாலும் தாவேகா அரசு வந்து இதை பற்றி சுத்தமாக பேச மாட்டேங்கிறாங்க, இதுக்கு ரிலேட்டடாக எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே இருக்குது சார். அதை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்லை, நீங்கள் வந்து இதுக்கு எப்படி எதிர்ப்பு அப்படின்னா, நீங்கள் மக்கள் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணுங்க வந்து. மக்கள் வந்து கேள்வி கேட்கணும். ஒரு மிஸ்டேக் அப்படின்னா என்னங்க இது மாதிரிலாம் வந்து சரத் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு ஸ்டேடியத்தில். இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி அது ஸ்ரீவைகுண்டம் இது என்னன்னு தெரியல. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஒரு அமைச்சர் வந்து இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அவங்க, ஆனா ஸ்கூல்ல போயிட்டு ஒரு பொண்ணை இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு சொல்லி அது கூட நிர்மல் குமார் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. சிஎம்ஏ வந்து அவர் ஆபீஸ்ல இருந்தே உத்தரவு கொடுத்திருக்காரு, பணி செய்யற அரசு வழிகளில் போய் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவங்க பணி அவங்களே செய்யட்டும், அவங்களுக்கான வேலை அவங்களுக்கு, அந்த வேலையை நம்ம செய்யும் போது தான் அதனுடைய கஷ்டம் தெரியும், நல்லாவே சொல்லியிருக்காரு. அது வந்து அங்கிருந்து ஒரு உத்தரவு வந்திருக்குதுன்னு வந்து. இப்போ இதை பற்றிலாம் வந்து பொதுவாக வந்து பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்க வந்து. இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க வந்து. ஏன்னா ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் கொண்டு போய் தாவேக்கா தான் வச்சிருக்காங்கன்னு கிடையாது. எல்லாம் நம்ம கையில இருக்குது, உங்க கையில இருக்குது, பொது ஜனத்து கூட இருக்குது. அவங்க ஒரு ஐடி விங், எல்லாருக்கும் ஒரு ஐடி விங் இருக்கும்போது அவங்க கிட்ட ஒரு ஐடி விங் இருக்குது. அதை தாண்டி பொதுமக்கள்ன்ற ஒரு விஷயம், அதுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் அவங்க பெருசா காட்டலன்னு போது நாம ஏன் அதை பத்தி இது பண்ணுவானே. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், யாரோ அதை கூட பாத்தீங்கன்னா எதிர்கட்சி சேர்ந்த யாரோ அவருடைய நண்பர் தான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தாரு, அதை ஸ்டேட்டஸா வச்சிருந்தாரு. அப்ப வெளியிடுறாங்கன்னு போது இதற்கு எதிர்ப்பான ஒரு விஷயம் வரும்போது இதற்கான கேள்விகளை அதிகப்படியாக கேட்கும் பொழுது நம்ம பதில் சொல்லலாம், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். சார், இவங்க இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கீர்த்தனா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல போயிட்டு ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாணவி கிட்ட இங்கிலீஷ்ல பேசுவாங்க. இன்னும் இங்கிலீஷ் தெரியலையா அப்படின்னு சொல்லி ஏதோ ஆச்சரியமாக பார்க்குற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்தது. அவங்க வந்து லாஸ்ட் பெஞ்சில் இருந்தவங்களுக்கு எதுவுமே தெரியாது,
அப்படின்ற ஒரு டோனில் வந்து பேசியிருந்திருப்பாங்க. அப்புறம் அதுக்கு நிறைய எதிர்ப்பு கிளம்பவும் நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கவர்மெண்ட் எய்டட் ஒரு பெரிய ஸ்கூலில் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கீழே ப்ரூஃபாக அடித்து தள்ளுறாங்க. இது எதற்காக சார் இந்த ரீல்ஸ்? எதற்காக இங்கே இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டருக்கும் ஸ்கூலுக்கும் என்ன சம்மந்தம்? எதனால் சம்மந்தமே இல்லாமல் அங்கே போய் ஆய்வு நடத்துகிறாங்க? ஆக்சுவலாக சொன்ன மாதிரி வந்து அது கல்வி அமைச்சர் தான் போகணாங்க. அவர் கூட பார்த்தீங்கன்னா அவர் கூட நேரடியாக போகணும்னு கிடையாது. இப்போ மாவட்ட கல்வி அலுவலர் இருக்காங்க, இப்போ வட்டார கல்வி அலுவலர் இருக்காங்க, அவங்ககிட்ட நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லலாம். வந்து இவங்க போய் கேட்கறது, அதை வந்து ஒரு வீடியோவாக வந்த பிறகு அதன் மீதான ட்ரோல் ஆகிறது, அது சம்மந்தமாக கூட அமைச்சர் நிர்மல்குமார்கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்கும்போது அது தவறு தான் அப்படின்றது தெரியல. அது தவறு தான், அது போயிருக்கக்கூடாதுன்றது அது வந்து நியாயப்படுத்தலை, அதுக்கு வந்து வக்காலத்து வாங்கலை அவர், தப்பு தான் அது. அதே வேளையில் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து சிஎம் விஜய் உத்தரவின் பேரில் துறை இல்லாத ஒரு விஷயங்களை போய் நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பணி செய்ய விடாமல் அவங்கள வந்து இது பண்ணாதீங்க, ஒரு ஆசிரியர்னு தாண்டி வந்து, ஏன்னா அதையும் நல்லா சொல்லியிருக்காரு, அவங்கவுங்க வேலை அவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும், வந்து அவங்க அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் அது போயிருக்கக்கூடாது. நிச்சயமாக வந்து நம்ம துறை என்ன இது கொஞ்சம் ஆர்வத்தின் பேரில் போகிறதா இருந்தால் கூட வந்து அதுக்கு ஒரு இது வேணும். வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட கேட்கணும், அங்கே இருக்கிற ஒரு மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட வந்து கேட்கணும், நம்ம போகலாமா அப்படின்ற. இது கண்டிப்பாக அதுக்கு வந்து அது தப்பு தான் அப்படின்றத வந்து நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. சார், நேற்று வந்து விஜய் அவர்கள் மகாபலிபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு வந்து நேரில் போய் பார்த்து தண்ணியெல்லாம் அங்கே குடிச்சு பார்த்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கான்ட்ரவர்சி கிளம்பி இருந்துச்சு. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணியிருக்காரு, அவரோட நேம் பிளேட்டு போர்டு யார் ஓப்பன் பண்ணாங்க, டேட்டு எல்லாத்தையுமே அழிச்சிருக்காங்க. இது எதற்காக சார் இந்த அரசியல்? ஏன்னா விஜய் அவர்கள் வராரு அப்படின்றதால எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அழிக்கிறாங்க. அப்படி அழிச்சிருக்காங்களா? ஆனால் அது சம்மந்தமாக எதுவும் செய்தி நான் பார்த்ததா தெரியல. பெரிய போராட்டம் நடத்த போகிறதா பேசிக்கிட்டு இருக்காங்க சார் திமுக சார்பாக. நியூஸில் தான் வந்தது. நானும் சோஷியல் மீடியாவில் உண்மையிலே எனக்கு ஏன்னா நியூஸில் வந்தது, அப்படியா எனக்கு தெரியல வந்து. ஆனால் அதே வேளையில் வந்து இந்த கடல் நீரை குடிநீராக்குறேன்னு ரொம்ப நேரம் அந்த பாம்புக்கு கீரிக்கும் வித்தை விடுவாங்க இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு வித்தை அது ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, அந்த இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு கொள்ளளவில் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் தண்ணீர் பஞ்சம் என்பது சந்தித்திருக்குது, சென்னையை சந்திச்சு இருக்குது. நான் பேச்சுலர் காலத்தில் நடுராத்திரிலாம் எடுத்து சைதாப்பட்டில் தான் இருந்தேன். வந்து தண்ணி அடிப்பாங்க, வந்து மிட் நைட்டில் இந்த டொப்பு 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 டொப்புன்னு ஒரு ஊரே சத்தம் கேட்கும். நான் இருந்த ஏரியாவில் தாண்டி ஒரு ஊரே சத்தம் கேட்கும். அப்படி கடுமையான தண்ணீர் பஞ்சங்கள்லாம் வந்துருக்குது. ஆனால் சமீப காலமாக இவ்வளோ எல்னினோ கடுமையான ஜான்வரியிலேருந்தே சம்மர் ஆரம்பிக்க போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு நகரத்தில் தண்ணீர் பஞ்சத்துக்கான ஒரு இதுவே கிடையாது. வந்து தண்ணி லாரியே ஓடலைங்க, இது தண்ணி லாரி ஓடும் தெரியுங்களா? நல்லா தண்ணி வந்து இந்த ஜேன்னு தண்ணி குழால வந்திருந்தா கூட தண்ணி லாரி பண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. எதுக்கு ஓடுது தண்ணி லாரின்னு தெரியல. அதுக்குள்ள ஒரு அரசியல் இருந்திருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இப்போ நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு, கரண்ட் கொடுக்கல, பீஸை பிடிங்கிறாங்கன்றாங்க, கரண்ட் தான் இருந்துகிட்டு இருக்கு. அதே வேளையில் இந்த கடல் நீரை குடிநீராக மாற்றுகிற இந்த திட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா சிஎம் விஜய் பண்ணிட்டாரு. இவரோட ஆட்சி காலத்தில் சென்னை மக்களுக்கு குடிநீர் பஞ்சமே கிடையாதுப்பா, அது என்னதான் எல்னினோ வந்தா கூட சரி அப்படின்னு. ஏன்னா வளைகுடா நாடுகள்ல, துபாய் மாதிரியான நாடுகள்ல கடல் நீர் தான் அவங்களுக்கு வந்து அந்த குடிநீர் தான். அவங்க எந்த அளவுக்கு அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அதை நம்மளால பண்ண முடியாதா? ஏன்னா இவ்வளோ காலம் இதை வச்சுருந்தானே நீங்கள் அரசியல் பண்ணிட்டு இருந்தீங்க சார். இது ஜெயலலிதா அம்மா அவங்க பீரியட்ல ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீமு. அது இப்போ எப்படி இவர் வந்து என்ன அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்? இல்லை, அது ஸ்கீம் ஆரம்பிச்சிங்க, ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாலின் வந்தாரு, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ கொள்ளளவு இது பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் என்ன கேட்குறேன்னா, இவர் வந்து என்ன பண்ண போறதை தாண்டி இவர் வந்து அதை பெருமளவில் இப்போ என்ன சொல்றது, ஒரு 1,00,000 லிட்டரு, அது எவ்வளவு கேலன் எனக்கு தெரியல, வந்து அது அந்த அளவுக்கு இந்த சென்னை மக்களுக்கு. ஏன்னா 1 கோடி பேருக்கு மேல இருக்காங்க இங்க, ஒரு சின்ன ஒரு நகரத்துல 1 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. நீங்க இந்தியா முழுக்க சென்னை இது தண்ணீர் தட்டுப்பாடு. குறிப்பாக அந்த ஈசிஆர், நீங்க இங்க சென்னையில ஆரம்பிச்சு தொண்டி, ராமநாடு, இங்க தாண்டி இந்த பகுதியில், அந்தந்த பகுதியில் ராமநாடுலாம் பெரிய வறட்சியில் இருக்குது. இந்த திட்டம் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அந்த மாவட்டங்கள்லாம் பெரிய அளவுல இந்த தண்ணீருக்கு வந்து பெரிய இதுவாக மாறும். அது பண்ணுங்க, அதுக்கு எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல. அதுக்கான வல்லுநர்கள், இப்போ ஐஐடி மாதிரியான மாணவர்கள் அல்ல ஐஐடி மாதிரியான பேராசிரியர்கள், இதுக்கான தொழில்நுட்ப வல்லுநர்களை வைத்து இது சப்ளை பண்ணலாம், நம்ம பெரும் அளவில் அந்த தண்ணீரை கொண்டு வரலாம், இதுக்கான எக்யூப்மெண்ட்லாம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பேசினாரான்னு தெரியல. வந்து அது சம்மந்தமாக ப்ரெஸ் ரிலீஸ் கூட எதுவும் வரல. அப்படி பண்ணிட்டாருன்னா, ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க அப்படின்றதுக்காக இவர் வந்து அதில் போய் ஆய்வு பண்ணுறாரு, இவர் அதில் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு, சீன் போடுறாரு அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. அதை சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாருன்னா சென்னைக்கு குறிப்பாக தண்ணீர் பஞ்சம் என்பது கிடையாது.
ஓகே சார், அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.